ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகிப்பேன், அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற வார்த்தையின்படியே முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை என்னுடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது என்ற வார்த்தையின்படியே தினந்தினம் நடத்து வருகிற விதமே அதிசயமாக இருக்கிறபடினாலே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் நாங்கள் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம், சர்வ வல்லவரின் நிழலில் இருக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களையும் எங்கள் கரங்களை ஏறெடுக்கிறோம். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசி வரும். கர்த்தரின் மேய்ப்பர் எனக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் பாய்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. ஆண்டவர் இந்த வேலையிலும் கூட எங்களையும் எங்கள் பெற்றோர், உடன்பிறப்புகள், பிள்ளைகள், வேலைகள், ஊழியங்கள், நல்ல செய்தி இவை எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு வேண்டுதல் செய்கிறோம். நீ நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே. பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே. பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே. அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நீலை கலங்கி ஆழ்கையில், அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நீலை கலங்கி ஆழ்கையில், அடைகடல் தடுத்து நடுவடி விடுத்து, அலைக்கடல் தடுத்து நடுவடி விடுத்து கடத்தியே சென்ற கர்த்தனை, கடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே. என்று மாறும் எந்த துயரம் என்றே மனமும் ஏங்கையில், என்று மாறும் எந்த துயரம் என்றே மனமும் ஏங்கையில், மாறாவின் கசப்பை மதுரமமாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமமாக்கி மகிழ்வித்த மகிபனையே, மகிழ்வித்த மகிபனையே பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே. பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே. ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவாரிற்று போகையில், ஒன்றுமில்லா வெறுமை நிழலில் உதவாரிற்று போகையில், கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து, கண்மலை பிறந்து கண்ணீரை சூரந்து தாகம் தீர்த்த தயவை, தாகம் தீர்த்த தயவை பாடுவேன், பரவசமாகுவேன்,
பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. கைகளை உயர்த்தி இந்த இன்னல் நீங்கணும்னா நம்ம துதிக்கணும். யோசுபாத் என்ன செய்தான் தெரியுமா? யோசுபாத்திடத்துல கர்த்தர் சொன்னது தெரியுமா? துதிக்க ஆளை ஏற்படுத்து. முன்னாடி துதிக்கிற ஆளை, கர்த்தரை போற்றி துதித்து பாடுகிற ஆளை ஏற்படுத்து. அவங்க முன்னே போகட்டும். அப்பொழுது கர்த்தர் செய்கிற பெரிய அதிசயத்தை நீங்க பார்ப்பீங்க. பாடுங்க, பாடுங்க. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் பாடுங்க. ஆண்டவரே, இந்த வேளையில் என்னால் கைகளை கூட உயர்த்த முடியல, நெஞ்சு படபடக்குது, நடக்க முடியல. ஒரு உபத்திரவத்தின் குகையிலே, வேதனையின் பிடியிலே, கேன்சர் நடுவிலே, நுரையீரல் பிரச்சனைகள் நடுவே, சிறுநீரக பிரச்சனைகள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, கணையும் வேலை செய்யல, இன்சுலின் போட சொல்றாங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே மரணத்தை வென்ற மெஸ்ஸியா, மரணத்தை வென்ற தேவன், மரணத்தை வென்ற பெரிய தீர்க்க தரிசிகளிலே பெரியவர் என் ஆண்டவர் இருக்கிறார். தேவகுமாரன் இருக்கிறார், சர்வ வல்லவர் இருக்கிறார், மனுஷகுமாரன் இருக்கிறார். அவர் நம்மை குணமாக்குவார். கைகளை உயர்த்துற எல்லாருக்கும். வறுமை இருக்கா? கையை உயர்த்துங்க. வேதனை இருக்கா? கையை உயர்த்துங்க. கண்ணு தெரியலையா? கையை உயர்த்துங்க. பிள்ளைகள் தேர்வா, ஏன்னா +2 எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கான், கையை ஒரு நிமிஷம். ஜெயம் கர்த்தரால் வரும், ஜெயம் கர்த்தரால் வரும். நல்ல நல்ல கைகளை உயர்த்தி, அவங்க போகும் பொழுதும் வரும் பொழுதும் கைகளை உயர்த்தி சொன்ன நல்ல மதிப்பெண் எடுத்து முதன்மையாக வருவாங்க. ஸ்டேட்லேயே பள்ளிகளிலே சிறந்து வருவாங்க. பிள்ளைகளுக்கு வேண்டிய நீட் கிடைக்கும். நீட்டில் முதன்மை எடுப்பாங்க, டாக்டராக மாறுவாங்க. கர்த்தர் அப்படி செய்யப்போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா நிலைகளிலும் வியாதி பலவீனங்கள் மாறும். விசேஷமாய் வேலைக்கான வாசல் திறக்கப்படும். விசேஷமாய் மாறுதலுக்கான, மாற்றத்திற்கான ஒரு முடிவு, நல்ல முடிவு வரும். எஸ் லார்டு. டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி என் தேவனால் வரும். ஓ தேங்க்யூ லார்டு. அப்படி நடத்துங்கப்பா, நடத்துங்க. பெரியவர்கள் வரை, சிறியவர்கள் வரை பிரசன்னத்தால் மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்ம லெந்து எனும் நாட்களை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். வருகிற நாளை மறுநாள் சாம்பல் புதன்கிழமையிலிருந்து 44 நாள் அல்லது 40 நாட்கள் நாம் லெந்து நாட்களுக்குள்ளே போகிறோம். லெந்து பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாட் இஸ் லென்ட்? சில ஸ்ப்ரிங் என்று சொல்லுவாங்க, சில இலையுதிர் காலம் என்று சொல்லுவாங்க. ஏன்னா வேதாகமத்தில் லெந்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதில் மிக முக்கியமாக இந்த 40 நாள் பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். 40 days. ஏன் இந்த 40 days-ஐ ஆவியானவர் பரலோக பிதா நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார்? இல்லை, பல நாட்கள் நமக்கு மிக முக்கியமான நாட்கள். இல்லை, இயேசுவின் பிறந்த நாள், உயிர்த்தெழுந்த நாள், குட் ஃப்ரைடே, இதெல்லாம் மிக மிக முக்கியமான நாட்கள். பரமேறின நாள், ஆவியானவர் இறங்கி வந்த இந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள், இந்த மாதிரி பல நாட்கள் உண்டு. இந்த லெந்து நாட்களும் அவ்வளவு முக்கியம் வாய்ந்த
ஒரு நாட்கள். வெரி 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 இம்பார்ட்டன்ட் டேஸ் இன் ஆர் லைஃப் என்று சொன்னால் அது லெந்து நாட்கள் தான். இந்த லெந்து நாட்கள் பற்றிய நம்முடைய நம்முடைய கண்ணோக்கம் என்ன, கண்ணோட்டம் என்ன, நம்மளுடைய நம்முடைய இறையல் தாக்கம் என்ன இல்லை? முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். என்னுடைய இளம் பிராயத்தில் லெந்து 40 நாள் இவையெல்லாம் சடங்கு இல்லை, பைபிளில் இதெல்லாம் சடங்கு தான் அப்படின்னு பேசின காலங்கள் உண்டு. என்னுடைய இறையல் கல்லூரியில் படிக்கிற பொழுதும் கூட நான் பேசின நாட்கள் உண்டு. உண்மையான உபவாசம் எது என்று கேள்வி கேட்ட நாட்கள் உண்டு. உண்ணாமல் இருக்கிறதா உபவாசம் என்று கேள்வி கேட்ட நாட்கள் உண்டு. உபவாசம் எப்படி இருக்கணும் என்று பல கேள்விகள் கேட்டு 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 இதே பிரசங்கித்து, ஊழியக்காரனான பிறகு கூட ஆரம்ப நாட்களில் இதே பிரசங்கித்து எல்லாருடைய மனதில் நான் பர்டிகுலராக கொண்டு போன விஷயம் என்னன்னா, இந்த 40 டேஸ் நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்களோ இல்லையோ அதை நான் எம்பசைஸ் பண்ண மாட்டேன். ஆண்டவரை தேடுறீங்களோ இல்லையோ அதையும் எம்பசைஸ் பண்ண மாட்டேன். என்ன எம்பசைஸ் பண்ணுவேன்னா, மோஸ்ட்லி இந்த நாட்களில் நீங்கள் உபவாசிக்கும் பொழுது உங்களை ஒழித்து கொள்ளாமல், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறபடியே நீங்கள் உபவாசிக்கிற அல்லது உண்ணாமல் இருக்கிற அந்த உணவை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். ஒருவேளை 2 வேளை 3 வேளை நீங்கள் உண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் தன்னை வருத்தி அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு மாயக்காரரை போல உபவாசிக்க வேணாம். நீங்கள் உபவாசிக்கும் பொழுது எண்ணெயை பூசுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அதெல்லாம் நாங்கள் சொல்லி காட்டுவோம். நான் சொல்லி காட்டியிருக்கிறேன். எண்ணெயை பூசணும், வீட்டுக்குள்ளே இருக்கணும், ஜெபம் பண்ணணும். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாக பதில் கொடுப்பார். அதனால் நீங்கள் உபவாசம் பண்ணுறது யாருக்கும் தெரியக்கூடாது. 40 நாள் என்னங்க, அது கேத்தலிக்கில் ஒரு பெரிய சடங்கு. நம்ம சிஎஸ்ஐயில் அதெல்லாம் ஒன்றும் பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லை. ஏதோ சாம்பல் புதன்கிழமை வந்தோமா, சாம்பலை பற்றி தியானம் பண்ணுமா, சாம்பலை எப்படி பூசிக்கணும், ஏன் சாம்பலை பூசிக்கினாங்க அப்படின்னு பேசணுமா, அவங்களாம் துன்பத்தில் இருந்த பொழுது, துக்கத்தில் இருந்த போது, இழந்த பொழுது, பிள்ளைகளையோ அல்லது கணவனையோ மனைவியோ அல்லது ஆஸ்திகளோ இழந்த பிறகு அவங்க சாம்பல் பூசிக்கொண்டு ரெட்டிலே சாம்பலில் உட்கார்ந்து அவர்கள் அப்படின்னு பேசின நாட்கள் உண்டு. அவ்வளோதான். அதோடு கூட ஃப்ரைடே ஏதாவது ஒரு டாப்பிக்கில் கண்டினியூஸாக ஏதோ பேசுவோம். அது பல டாபிக்ஸ் இருக்கும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் குட் ஃப்ரைடே அண்ட் தென் ஈஸ்டர். இந்த லென்ட்டின் முக்கியத்துவமே தெரியாம பல ஆண்டுகளாக, பிறந்ததிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வரைக்கும் இதை பற்றி தெரியாமையே வாழ்ந்து, நான் வாழ்ந்தது மாத்திரமல்ல, அநேகரை கெடுத்து, அநேகரை ஜெபிக்க விடாம, அநேகரை உபவாசிக்க விடாம நான் வெளிப்படையாக ஒத்துக்கொள்கிறேன் தவிர, அதனால் ஆண்டவர் சமூகத்தில் நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். யாரையும் ஜெபிக்க விடாம, யாரையும் உபவாசிக்க விடாம, சில நேரங்களில் இது கூட அகேன்ஸ்டாக இருப்பேன். கறியெல்லாம் சாப்பிட்டா என்ன தப்பு இல்லையே, அதில் அது 40 நாள் மாத்திரம் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும், 40 நாள் கழித்து நான்வெஜ் சாப்பிடலாமா? இன்னும் சில எக்ஸ்கியூசஸ்லாம் இருக்குது. 40 நாள் தானே, அதில் 4 நாட்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதில் சண்டேஸ்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு சண்டேயில் மட்டும் கறி சாப்பிட்டுருக்கு. இல்லை, இதெல்லாம் பயங்கர எக்ஸ்கியூஸ். எனக்கு இப்போ நினச்சா ரொம்ப சிரிப்பாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய ப்ரீச் பண்ணி டீச் பண்ணி ஒரு என்கிட்ட கொடுக்கப்பட்ட விசுவாசிகளின்
விசுவாசிகளின் ஒரு நம்பிக்கையே நான் குலைத்து போட்டிருக்கிறேன். இப்போ நான் உங்களிடத்துல கேட்கிறேன், நீங்க லெந்து நாட்களை எப்படி ஆசரிக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் லென்ட் ஃபார் யூ? லெந்துனா என்ன? அதனுடைய முக்கியத்துவம் என்னால் என்ன? நான் இவ்வளவு தூரம் பேசினேன், ரைட்? அதுக்கப்புறம் எப்படி இதனுடைய முக்கியத்துவத்தை நான் உணர்ந்து கொண்டேன்? அதன் பிறகு என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய அருளுரையில், என்னுடைய பிரசங்கத்தில் எப்படி ஒரு மாற்றம் வந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு நான் சாட்சி சொல்ல முடியும். நான் கொஞ்சம் பைபிள் வந்துடுறேன். பைபிளை வந்துட்டு நான் கொஞ்சம் சாட்சிக்கு போகிறேன், சரிங்களா? 40 நாள் பைபிளில் எத்தனை முறை 40 நாட்கள் வந்திருக்கிறது? 40 நாட்கள் உபவாசம். மோசே, நீங்கள் வீட்டில் அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும், சரிங்களா? ரைட்? ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்னா மேபி நான் அதை சொல்வேன். மோசே எக்ஸோடஸில், அதுக்கப்புறம் உபாகமத்தில் நிறைய வருகிறது. 2 முறை 40 நாட்கள் சீனாய் மலையில் புசியாமலும் குடியாமலும், நல்ல கவனிங்க, புசியாமலும் குடியாமலும் அவன் இருந்து 10 கற்பனைகளை பெற்று வந்தான். 2 டைம்ஸ். சாதாரணம் இல்லை, மோசே 2 முறை, சரிங்களா? நான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸை நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்வேன், சரிங்களா? ஏன் அவர் 40 நாள் அங்கே இருந்தார்? அதனால் அவருக்கு என்ன நன்மை கிடைச்சது? அந்த கற்பனையை உடைத்த பிறகு திரும்பவும் போனார்? திரும்பவும் போன பிறகு அவருக்கு என்ன கிடைச்சது? அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிற்று? இதெல்லாம் நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அழுத்தங்களை சொல்கிறேன், இம்பார்ட்டன்ஸ் ஆன விஷயங்களை நான் சொல்கிறேன். 2வது, எலியா 40 நாள் ஒரே ஒரு போஜனத்தின் பலனினாலே அவன் ஓடினான். சரி, அது எவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம். ஏன் ஆண்டவர் அந்த 40 நாள் அவனை உபவாசத்தில் நடத்தினார், ஃபாஸ்டிங்ல நடத்தினார் அவரை? ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதையும் நான் உங்களுக்கு நாளை தினத்தில் சொல்லுகிறேன். 3வது, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், தற்சொரூபம். அவர் ஏன் தான் ஊழியத்தை ஆரம்பிக்க முன்பு 40 நாள் வனாந்தரத்தில் உண்ணாமலும் புசியாமலும் குடியாமலும் தண்ணீர் குடியாமலும் அவர் 40 நாள் உபவாசம் இருக்க வேண்டும்? ஸோ இந்த 3 பேர் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்க. காரணம் என்னன்னா, அவங்க 3 பேரும் எங்க நிற்கிறாங்கன்னா, மறுரூப மலையில இயேசு கிறிஸ்து பேதுருவ யோவான அவங்க கீழே வச்சுட்டு அவர் மேலே போயிட்டு அந்த வனாந்தரத்தில் அந்த சீனாய் மலையில போயிட்டு, அது என்ன மலைன்னு தெரியலையே, மறந்து போயிட்டேனே, என்ன மலை சொல்லுங்களா? நீங்க எனக்கு எழுதுறீங்களா? சரி, அந்த 3 பேர் இருப்பாங்க. ஒன்று யாரு? மோசே, இன்னொன்று எலியா, இன்னொன்று இயேசு கிறிஸ்து. இந்த 3 பேரும் 40 நாள் இரவும் பகலும் உபவாசித்தவர்கள். இந்த ஒவ்வொன்றுக்கும் இம்பார்ட்டன்ஸ் நான் உங்களுக்கு சொல்வேன். மோசே மரித்தான், கர்த்தரை அவன் அடக்கம் பண்ணினார். அவனுடைய கல்லறை இன்றும் காணப்படவில்லை. ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் சொல்றேன், நிறைய இருக்கு, அதை ஒன்று தான் சொல்றேன். அவன் மரித்தான் அப்படின்னு வேதம் சொல்கிறது. தேவனே அவனை அடக்கம் பண்ணினார். வாட் அ பிரிவிலேஜ். அந்த கல்லறை இன்னாலும் காணவில்லை. அப்ப என்ன அர்த்தம்? அவர் எப்படி அங்க இயேசு கிறிஸ்து காலத்துல வந்தார்? யோசிக்கணும்ல, ரைட்? எலியா அந்த 40 நாட்கள் இருந்த பிறகு அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது. என்ன அசைன்மெண்ட்னா, நீ எலிசாவை
உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ண யோர்தான் நதிக்கரை வரைக்கும் கொண்டு போன பிறகு அவன் சொல்கிறான், நான் மேலே போகிறப்ப நீ பார்த்தீங்கன்னா என்னில் இருக்கிறத 2 மடங்கு. ஓ க்ளோரி டு ஜீசஸ். நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? நம்பிக்கையுள்ள சிறைகளை அருணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், நான் என்றே தருவேன். இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, எலியாவின் ஆவி 2 மடங்கு எலிசாவின் மீது விழுந்தது. இந்த சால்வையை பிடித்து அவன் முறுக்கி யோர்தானை அடித்தான். எப்படின்னு அடித்தான்? எலியாவின் தேவன் எங்கே என்று அடித்தான். யோர்தான் 2ஆக பிளந்தது. அப்போ எலியா உயிரோடு இருக்கிறான், அவன் எடுத்து கொள்ளப்பட்டான். மோசே பற்றி நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு இருந்தார். ஆனால் அவர் உயிரோடு இருக்கும் பொழுதுதான் இந்த 2 பேரும் அவங்க மலையிலே, மறுரூப மலையிலே அவர் பார்க்கிறார். ஸோ 40 நாள் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எண்ணிக்கை. நம்பர்ஸ் 40 days, வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் என் வாழ்க்கையில் சொல்கிறேன், இவ்வளவு தூரம் நான் காங்கிரிகேஷனை நிறைய பாட்டெலாம் பாடி, உண்மையாம் உபவாசமேது உண்ணாமல் இருப்பதாது அப்படின்லாம் நிறைய பாட்டெலாம் இருக்கும்ல. அப்புறம் நிறைய பாட்டெல்லாம் இருக்கும். அப்படிலாம் பாடி 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 ஜெபிக்கிறவங்களை கூட ஜெபிக்காத விட்டுறது, உபவாசிக்கிறவங்களை கூட உபவாசம் பண்ணாமல் விட்டுறது. ஏன்னா அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் டாக் மாதிரி நம்ம அந்த காலத்தில். இது எப்போ எனக்கு புரிய வந்ததுன்னா, நான் ஒரு சரியான அடிவானேன். நான் என் ஊழியத்தை நிறைய சாட்சியாக சொல்லியிருக்கிறேன், ரைட்? நான் என் வாழ்க்கையில் ஒரு சரியான அடி, எனக்கு சரியான அடி, மரண அடின்னு சொல்லலாம். வியாதி ஒரு பக்கம், ஃபிசிக்கலி. முதல்ல பார்த்துங்க, முதல்ல என்ன நடக்குதுன்னா, எனக்கு ஒரு பெரிய தேவை. என்ன தேவைன்னா, நான் ஊழியத்தில் நிலை நிற்கவில்லை. பல இடங்களில் நான் ஊழியம் பண்ணியிருக்கிறேன். ஹைதராபாத்தில் இருந்திருக்கிறேன், செகண்டராபாத்தில் இருந்திருக்கிறேன், பெங்களூர் பட்டணத்தில் இருந்திருக்கிறேன், இங்கிலாண்டில் இருந்திருக்கிறேன், இங்கே சென்னையில் இருந்திருக்கிறேன். அந்த மாதிரி என்னுடைய ஊழியங்கள் வெவ்வேறு இடங்களிலே நிறைய எக்ஸ்போஷரோடு எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் நிரந்தரமாக நம்ம தென்னிந்திய திருச்சபையில் என்னால் ஊழியம் செய்ய முடியல. அதற்கு பல தடைகள் இருந்தது. எத்தனை வருஷம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃப்ரம் 1997 அப்போ தான் முடித்தேன். அது ஒரு 3 years, 2000. அதுக்கப்புறம் 2010, 2020, 23, அதுக்கப்புறம் ஒரு 5 years, 25, 28 years. இது வரைக்கும் சொல்லுங்கள், 25 வரைக்கும். பட் 15 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு 3, அது ஒரு 10, 13, அது ஒரு 5, 18 years. 18 years எனக்கு ஒரு நிரந்தர வேலை இல்லை. சிம்பிளாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னை போலவே ஒரு நிரந்தர வருமானம் இல்லாமல், நிரந்தர வேலை இல்லாமல், நிரந்தர ஊழியம் இல்லாமல், நிரந்தர ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பீங்கன்னா நல்லா கவனிக்கணும். உங்களுக்காக தான் இந்த மெசேஜ். அடுத்து முதல்ல என்ன சொன்னேன்? வேலை, கரியர். ரெண்டாவது என்ன சொல்கிறேன்? ஊழியம் கூட வச்சுக்கலாம். ரெண்டாவது என்ன சொல்கிறேன்? ஃபினான்ஷியலி பேக்ரஃப்ட் ஆகிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தேன் இங்கிலாண்டில் இருந்து வரும்பொழுது. அதன் பிறகு 2002 2001 or 2002 அந்த காலகட்டத்திலிருந்து 2015 வரைக்கும் நோ இன்கம்.
எல்லாம் அங்கே 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 ஏர்ன் பண்ணதெல்லாம் செலவழிந்து போய் என் வாழ்க்கையில் அப்படி இருந்தவன் கீழே இறங்கி கிரவுண்டுக்கு வந்துட்டு கிரவுண்டில் இருந்து பிட்டுக்கு போயிட்டேன், அதாவது பள்ளத்துக்கு போயிட்டேன். இந்த கிராஃபுக்கு எப்பவுமே ஒரு ஒரு அடி இருக்கும், ஹாரிசான்டலாக ஒன்று இருப்பாங்க. அந்த ஹாரிசான்டலும் தாண்டி கீழே போச்சு, என் கிராஃப் கீழே போச்சு. அப்போ ஃபினான்ஷியலி ஏழை, வறுமை, குறைவு, பணத்தாட்சி, பணம் இருக்காது. ஒரு காலத்தில் எல்லாம் இருந்தது, ஆனால் ஒரு காலத்தில் காசு இல்லை. நீங்கள் யாராவது அப்படி இருக்கீங்களா? அதாவது என்ன எக்ஸ்ட்ரீம் போகணும், என்ன எக்ஸ்ட்ரீம்னா 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. மனைவிக்கும் ஒரு கன்சால்டேட் வேலை தான் இருந்தது, அவ்வளோ பெரிய சம்பளம் இல்லை. எங்கள் அம்மா அப்பா பென்ஷனில் தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க, எங்களை அவங்க பார்த்துக்கிட்டாங்க. மனைவி வாங்கின ஒரு அப்போ ஹார்ட்லி ஒரு 5,000 ருபீஸ் அந்த ப்ரிபேஷன், அந்த மேனேஜ்மெண்ட் சேலரி தான் வரும். எனக்கு டோட்டலாக வேலையில் 2 பிள்ளைகள். தென் எங்கள் வாழ்க்கையில் முழுசுமான ஒரு அடி, பயங்கரமான அடி, பயங்கரமான அடி. அதனால தான் என் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா என்னுடைய பிரசங்கம் எல்லாம் எனக்கு தெரியும், அந்த அந்த எக்ஸ்ட்ரீம் நான் போயிருக்கிறேன். கடன்காரன் என்று சொல்லப்படுகிறதை விட, கடன்காரன் இல்லை, கடனை ஒன்றும் வாங்கலை, யாசிக்கிறவன், பிச்சை எடுக்கிறவன்ல அந்த நிலைக்கு மேலே போயிட்டேன், அந்த நிலைக்கு மேலே. ஸோ இன்னும் கொஞ்சம் போனால் இன்னும் ஒரு 5 வருஷம் போயிருந்தா ஸோ அதையும் நான் செய்ய வேண்டியதாக இருந்திருக்கும். ஐ நோ, ஊ நோஸ் இதெல்லாம் நடந்திருக்கலாம். நீங்கள் என்னை பார்க்க தான் ஒருவேளை ஓகே அப்படின்னு இருக்குமே தவிர இவ்வளவு அனுபவங்கள் எனக்குள்ளே இருந்தது. அப்போது ஃபினான்ஷியலி காலி, ஒன்றும் இல்லை. அப்போ எவன் மதிப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்க. குடும்பத்திலையும் சரி, ஊர்லேயும் சரி, சமுதாயத்திலும் சரி, எல்லா இடத்திலும் போச்சு, அவமானம்தான். எல்லா பார்வையிலும் ஏளனமாய் பார்க்கப்பட்டேன். யோபுலாம் வந்துட்டு அவங்க ஒன்று பேச முடியல அப்படின்னா காரணம் உண்டு, ஏன்னா அவன் நல்லா இருந்தான். திடீரென்று வாழ்க்கையில் ஒரு பெரிய புயல் வந்த போது அவங்களால அதை, அவங்க நண்பர்களாலே அதை தாங்கிக் கொள்ள முடியல. உதவி செய்ய ஒருவரும் இல்லைங்க. சாப்பிட்டோம், 3 வேளை சாப்பிட்டோம், அவ்வளோதான். மற்றபடிலாம் பெரிய அளவுக்கு அதில் நிறைய தப்பு நான் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் கொடுத்ததெல்லாம் நிறைய நான் எட்டி உதைச்சி அந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நான் விட்டு அறிவீனமாக நிறைய காரியங்கள் செய்துட்டேன். சரி, அது அந்த போட்டோம். செகண்ட் அவார்டில் இருந்திருக்கும் பொழுது நான் நல்லா அழகாக பெரிய ரிச் மேனாக மாறி இருக்க வேண்டும். என் பெங்களூர் வந்த பொழுது ஒரு அப்பர் மிடில் கிளாஸாக மாறி நான் அங்கே வீடு வாங்கி அந்த சமயத்தில் பெரிய லெவலில் போயிருக்க முடியும். இங்கிலாண்டில் என் மகனுக்கு வீசா கிடைச்சிருக்கும், அவனுடைய டிபெண்ட்டாக நாங்கள் வீசா வாங்கி செட்டில் ஆகியிருக்கலாம். ஆண்டவர் வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுத்தார் ஊழியக்காரனுக்கு. அந்த வாய்ப்புகள் எல்லாவற்றையும் எட்டி உதைத்ததுனால, தவறான முடிவுனால என்ன நடந்தது தெரியுமா? யோபு தான். என் வாழ்க்கை யோபுவின் வாழ்க்கை போல மாறிடுச்சு. அதனால அடுத்து என்னன்னா, சரீரத்தில் பாடுகள், பயங்கரமான வியாதி. அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். நான் மறிச்சிருவேன்லாம் நினைச்சிருக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, ஜோலி முடிஞ்சிச்சு, ஃபினிஷ்ட் என்று நினச்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழலும் வந்தது. அந்த மாதிரி இப்போ நான் சொல்லிட்டு போனால் எனக்கு இந்த நேரம் பத்தாது, ஏன்னா ஏற்கனவே 10-15 நிமிஷம் அடிச்சிட்டேன். இந்த மாதிரி சூழ்நிலை தான் கொஞ்சம் புத்தகங்கள், வேதாகமம் படிக்க ஆரம்பித்தேன். என்ன புத்தகங்கள் தெரியுமா? நிறைய பிரசங்கங்கள் கேட்க ஆரம்பித்தேன். அதில் எனக்கு இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஊழியக்காரன் நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நீங்கள் அவரையே கூட நீங்கள் உங்களுடைய ஆசானாக எடுத்துக்கொள்ளலாம். ஸ்டான்லி அண்ணன், BYM பிளெஸிங் யூத் மிஷன் வெள்ளூரில் இருக்கிற ஸ்டான்லி அண்ணன், அவருடைய கேசட் டேப்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி
கேட்க ஆரம்பித்தேன். நிறைய வெப்பில் போய் டவுன்லோட் பண்ணி கேட்க ஆரம்பித்தேன். ஹவ் நாட் டு ப்ரே, ஹவ் நாட் டு கிவ், ஹவ் நாட் டு ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் ஆஃப் டாக்லாம் பண்ணியிருப்பார். ஹவ் நாட் டு மெடிடேட் அப்படி பேசியிருப்பார். பைபிளில் 365 டேஸில் அவருக்கு தெரியும். நாளொரு மேனின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். நிறைய பிரசங்கங்கள் எழுதியிருக்கார். எனக்கு இவ்வளோ ஃபைல் இருக்குது. அவரது மாத்திரம் என்கிட்ட இவ்வளோ ஃபைல் இருக்குது, இவ்வளோ புத்தகங்கள் இருக்குது. போகும்பொழுதெல்லாம் அவர் புத்தகங்கள் வாங்குவேன். அதில் முக்கியமாக கண்டுபிடித்த ஒன்றுனா எதுனா இந்த ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங், பைபிள் ரீடிங். அது மாத்திரமல்ல, இந்த 40 நாட்களை நாம் எப்படி ஆசரிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்தது என்று சொன்னால், அதுதான் இவ்வளோ சொல்லிட்டு வரேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்ததுன்னா, ஃபினான்ஷியலி, கரியரில், அதாவது ஃபிசிக்கலாக, ஸ்பிரிச்சுவலாக நாங்கள் அப்லிஃப்ட் ஆகணும் அப்படின்னா அதற்கு காரணம் இந்த இந்த லென்த் நாட்கள் தான், இந்த லென்ட் சீசன் தான். ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை பெருசு, மலை போல. ஏன்னா 15 வருஷம் மேலே எனக்கு 18 வருஷம் எனக்கு ஒரு நிரந்தர ஊழியம் இல்லை. எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? அதுக்கு இன்றாக இருந்தது பெரிய தலைவர். ஸோ என்னால் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது என்ற ஒரு நிலைக்கு வந்துருச்சு. வயசாயிடுச்சு, கிடைக்கவே கிடைக்காது என்ற ஒரு நிலைக்கு வந்துருச்சு. இம்பாசிபிள், அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கையில். சரி, சரீரத்தில் எப்போ பார்த்தாலும் மருத்துவர் போயிட்டு ஒரு கட்டத்தில் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மாத்திரை என்னவா இருந்ததுன்னா ட்ரெஸ்னில், ஆங்ஸைட்டு, ரிவோட்ரில், இதெல்லாம் பிரெயின் சம்மந்தப்பட்ட அல்லது சம்மந்தப்பட்ட சைக்காலஜி சம்மந்தப்பட்ட மாத்திரைகள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ப்ரெஷர், டிப்ரெஷன்ஸ் வாழ்க்கையில் ஏறிச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அத்தனை நாள் நான் உயிரோடு இருப்போமான்ட்டுலாம் தெரியாது. அதுக்குள்ளே 2 பிள்ளைகள் வேறு. இந்த பிள்ளைகளுக்காக வாழணும், பிள்ளைகளுடைய பள்ளி, கல்வி, அவளுக்கு அதற்கான செலவு, பிள்ளைகளுக்கான ட்ரெஸ்ஸு, பிள்ளைகளுக்காக பால், பிள்ளைகளுக்காக மருந்துகள், பிள்ளைகளுக்காக தடுப்பூசிகள்லாம் போடணும், மருத்துவரை பார்க்கணுன்னா இவ்வளோ ஆகும், எங்கள் செலவுக்கு இவ்வளவு என்று பலவிதமான பிரச்சனைகள். இதில் வீடு, அப்பா அம்மா சேர்ந்து நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோம். ஒரு சின்ன ஒரு அறை தான் இருக்கும், ஒரு ஸ்மால் ரூமு. அந்த ரூம் எவ்வளோன்னா 9க்கு 10, 11 தான் இருக்கும். அதில் தான் நாங்கள் 4 பேரும் தரையில் படுத்திருப்போம். மழை வந்தால் ஃபுல்லாக தண்ணி வரும் அந்த ரூமில். அவ்வளவு கன்ஜஸ்டடான லைஃப். சாப்பிடும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஐயோ எப்படி சாப்பிட்றது அப்படின்னு தோணும். ஏன்னா நம்ம சம்பாதிக்காமல் ஒரு பருக்கு எடுத்து போட்டாலும் அது அவமானம் தான், பயங்கரமான அவமானம். இவந்தோ அப்பா அம்மா மனம் அவ்வளோ அன்போடு கூட, கரிசனையோடு கூட எங்களை பார்த்து கொண்டாங்க. அவங்க தான் மளிகை வாங்குவாங்க, அவங்க தான் எல்லாம் செய்வாங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ளே என்னடா திருமணமாகி 2 பிள்ளைகள் ஆச்சு, இன்னுமே கூட அவங்களுக்கு பாரமாக நம்ம இருக்கிறோமே என்ற ஒரு நிலைமை. அப்போது என் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது யாருமே சால்வ் பண்ண முடியாத என் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஒரு சுச்சுவேஷன். இன்ஃபேக்ட் ஒன்று சொன்னால், நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன். ஒரு காலத்தில் எனக்கு தோணுச்சு, என்ன தோணுச்சு தெரியுமா? சரி, சர்வைவலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம படித்ததுக்கு கண்டிப்பாக என்னமோ நம்ம இறையில் படித்தோம், அதுக்கேற்ற வேலை கிடைக்கலனா வேறு வழியே இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் ஒரு செக்யூரிட்டி ஜாப் போகலாம். அப்போ செக்யூரிட்டியாக 5,000 ரூபா கொடுப்பாங்க, 3,000 ரூபா கொடுப்பாங்க அந்த சமயத்தில். ஓகே, அது இருந்தாலும் போதும், நம்ம வீட்டை ஏதாவது காப்பாற்றலாம் அப்படின்ற ஒரு நிலைமை. இதை சொல்லும் பொழுது உண்மையாகவே நான் அவ்வளோ வேதனையோடு நான் சொல்லுகிறேன். இல்லை, இதெல்லாம் நினச்சி பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அப்போ தான் இவ்வளோ பெரிய சுச்சுவேஷனை எப்படியா சால்வ் பண்ண போகிறோம்? ஆண்டவர் நம்ம தனிமையாக, நான் தனியாளாக இருந்து எப்படி இதை நிச்சயம் முடியாது. ஆண்டவர் ஒன்று கற்றுக் கொடுத்தார், ஆவியானவர் ஒன்று தெளிவுபடுத்தினார். அதாவது நான் சொல்ல ஸ்டான்லி அண்ணன் போல் நிறைய பிரசங்க கேட்க ஆரம்பித்தேன்.
பைபிள் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போ நிறைய எனக்கு மனசில் வந்ததுன்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள், இந்த வசனம் நிறைய வந்தது. இவ்விதமான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு ஒன்றினாலும் போகாது. அப்போது இதுக்கு ஒரு ஸ்பெஷல் எஃபோர்ட் கொடுக்கணும். நம்ம மாற்றணும், நம்ம மாறணும், நம்ம திரும்பணும். நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன்ல, நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், அரணுக்குள் திரும்புங்கள். நீங்கள் உபவாசம் ரிலேட்டடான வசனங்கள் அந்த நாளையிலேருந்து சொல்ல போகிறேன். அதெல்லாம் சொல்லும்போது ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள். ஆண்டவரிடத்தில் திரும்பணும். அப்பொழுதுதான் அவர் பெரிய அதிசயங்களை செய்வார். அப்போ மெல்ல மெல்லமா இந்த உபவாச நாளை நியமிக்க ஆரம்பித்தேன். பைபிள் சொன்னபடி யோவேல்ல உபவாச நாட்களை நியமித்தேன். அதுக்கு எனக்கு சரியா பட்டது என்னன்னா, லெந்து நாட்கள் தான். சரியா அந்த மார்ச் மாதம்தான். அந்த வருஷம் கூட எனக்கு நினைவு இருக்கிறது, 2014-15 லெந்து நாட்கள் தான். ஸ்டபன் ஆண்டவர் சமூகத்தில் என்னென்ன பண்ண தெரியுங்களா? எழுதி வச்சுங்க, அவரோட மனசில் நினைவு வச்சுங்க. என் வாழ்க்கை மாதிரி உங்கள் வாழ்க்கை இருந்ததுன்னா, திருமணம் ஆகலை, வேலை கிடைக்கல, நீண்ட நாளாக பிரச்சனை இருக்குது, வியாதி, மரணப்படுக்கை, கேன்சரு, அல்லது வறுமையா, அல்லது கடனில் நிறைய பிரச்சனை, பிசாசு நம்மளை அப்படியே அழித்து கொண்டு இருக்கிறான் அப்படின்லாம் நீங்கள் ரொம்ப நாளாக 38 வருஷம், 12 வருஷம், 18 வருஷம், என்ன மாதிரி 13 வருஷம், இல்லை 18 வருஷம், மை குட்னஸ், 18 வருஷம் யோசிங்க. என்ன பண்ண தெரியுங்களா? இந்த பரிசுத்த நாட்களை நியமிக்க ஆரம்பித்தேன். 40 days. எனக்கு இவ்வளோ டென்ஷனில் கேஸ்ட்ரிக் அல்சர், எண்டோஸ்கோப்பி 2 முறை பண்ணியிருக்கிறேன். 2 முறையிலும் எனக்கு வந்த ரிசல்ட் என்ன? பெப்டிக் அல்சர். மருத்துவம் படிச்சவங்களுக்கு தெரியும். அப்படின்னா என்ன தெரியுமா? உணவு குழா இருக்குது இல்லை, உணவு போகிற இடத்துல குழா மேலே ஒரு சின்ன லேயர் இருக்கும். அந்த லேயருக்குள்ளே தான் உணவு போயிட்டு அந்த லேயர் முடிக்கும். உணவு போகும், லேயர் முடிக்கும். அது தூக்கும் அல்லது உணவு போகும், மூடிக்கும். அதுதான் அதனுடைய வேலைப்பாடு. அந்த மேல் பகுதியெல்லாம் ரணமாயிடுச்சு, புண்ணாயிற்று, வீக் ஆயிடுச்சு. அதில் என்ன சாப்பிட்டாலும் சரி, குறைவாக சாப்பிட்டாலும் சரி, அதிகமாக சாப்பிட்டாலும் சரி, காரமாக சாப்பிட்டாலும் சரி, அல்லது புளிப்பாக சாப்பிட்டாலும் சரி, கேஸ் எல்லாம் பரவி மேலே வந்து நெஞ்சு அழுத்தம். அதனால் மருத்துவமனைக்கு போவேன். மருத்துவர் பார்ப்பார், உடனே ஒரு இசிஜி எடுப்பார். இசிஜிலாம் நார்மலாக இருக்கும். அவர் மாத்திரை கொடுப்பாரு, கேஸ்ட்ரிக் மாத்திரை கொடுப்பாரு, பிபி மாத்திரை கொடுப்பாரு. அந்த காலத்துலேயே பிபி ஆரம்பிச்சது. அந்த மாதிரி எல்லாம் காரியம் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்து மேலே, அப்பா உனக்கு டென்ஷனால தான் அதான் ஆகுது, அதனால் உனக்கு நான் ஆங்ஸைட்டி மாதிரி, ஸ்ட்ரெஸ்னல் மாதிரி நான் உனக்கு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 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 ஆங்ஸைட்டியை மாற்றணும்னு சொல்லி சொன்னார். ஸோ இப்போ எப்படி உபவாசம் இருப்பது? நான் ஏற்கனவே எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கிறேனே, சாப்பிடாமலாம் இருந்து நீங்கள் ஆண்டவரை தேடணும்னு அவசியம் இல்லையே. அப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா நீ ஒழுங்காக ஆண்டவரை பார்க்கணும்லாம் சொல்லியிருக்கிறேனே, நான் எப்படி இருப்பேன்? நான் பண்ணணும், ஆவியானவரத்தில் சொன்னேன். அதுக்கு பைபிள் இருக்கு. இயேசு கிறிஸ்து ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு உபவாசிக்கும்படி அனுப்பப்பட்டார். அதே போல எலியா ஆவியானவருடைய பலத்தினால தான் 40 நாள் இருந்தான். மோசே ஆவியானவருடைய பலத்தினால தான் மலையின் மேலே அவன் இருந்தான். ஸோ ஆவியானவர் தேவை. முதல்ல கேட்ட, ஆவியானவரே என் மேலே இறங்கி வாங்க, நான் ஒன்றுமே இல்லாத அசுத்தம், என் உடம்புல எல்லாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோடனே ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அது ஃபஸ்ட்டு டே தோல்வி தான். 8:30 யூஸ்வலாக 9:30 மேலே தான் சாப்பிடுவேன், 10 o'clock சாப்பிடுவேன். ஆனால் அன்றைக்கி 8 o'clock பஸ் ஏற்றுச்சு. சரி, அன்றைக்கி ஃபெயிலியர். தென் சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமாக 10 மணி 11 மணிக்கு கொஞ்சம் காஃபி, கொஞ்சம் மோர், கொஞ்சம் லெமன் ஜூஸு சாப்பிட்டு ஒரு வேளை உணவு தவிர்த்தேன். அடுத்து தானியலை போல புலால், நான்வெஜ் முற்றிலுமாக தடுத்தேன். 3வது இரவு ஜெபம் 12 o'clock. 4வது 1 மணி நேரம் முழங்காலில் நிற்பது, ஜெபிப்பது. 5வது 4ஆம் ஜெபம். இது எல்லாமே இந்த 40 daysக்குள்ள
2:45 அலாரம் வச்சு, ஒரு நாள் வச்சா போதும், அடுத்த நாளாக எழுந்திடலாம். அலாரம் வச்சு எழுந்தேன். இன்னொரு விஷயம் செய்தேன். கவர் டு கவர் பைபிள் படித்தேன். பைபிளில் இந்த எண்ட்லேருந்து ஜெனசிஸ்லேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் முடிச்சாகணும் 40 டேஸில். அது படித்தேன். அதில் ஒரு பேஜ் கூட விட்டுறக்கூடாது. நாளாகமெல்லாம் விட்டுறக்கூடாது. அது ஒன்று. நிறைய வர்ஷிப் பண்ண பாட ஆரம்பித்தேன். நிறைய நேரம் ஆண்டவரோடு கூட ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். இது 40 டேஸ். அங்கே நிறுத்துகிறேன். நாளைக்கு அந்த லெந்துக்கு முடிவில் கர்த்தர் எனக்கு செய்த அற்புதத்தை எங்களோட சொல்ல போகிறேன். இன்னைக்கு ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து விட்டு, வசனம் இல்லாமல் நம்ம எதுக்கும் நம்ம போகக்கூடாதுல்ல, நம்ம காட்டிட்டு நாம் பார்க்கலாம். நான் திரும்ப சொல்ல போகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 16 நீங்கள் உபவாசிக்கும் பொழுது அப்படின்னு ஆரம்பிக்கும். அதில் என்ன இருக்கு? மாயக்காரரை போல முகவாற்றலாயிராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறது மனுஷர்கள் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, உபவாசிக்கிட்டு போங்கன்னு சொல்ல. இட்ஸ் அ மேண்டேட்டரி. நீங்கள் உபவாசிக்கும் போது when you fast, அப்படின்னா ஃபாஸ்டிங் இஸ் மஸ்ட். இயேசுவின் கட்டளை இது. அதே போல் பரிசேயர்கள் 2 முறை உபவாசித்தா, நம்ம 3 முறை உபவாசிக்கணும். இட்ஸ் மஸ்ட். ஆண்டவர் சொன்னார். அவங்க பரிசேயர் ஒரு தடவை கேட்குறாங்க, சீஷர்கள் வயலோரங்களிலே கதிர்களை கொய்து கொண்டு போகிறார்கள், சாப்பிட்டு போகிறாங்க, ஏன் அவங்க சீஷர்லாம் உபவாசம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகள் மணவாளன் இருக்கும்பொழுது ஏன் மணவாட்டிகள் அல்லது அவருடைய தோழர்கள் உபவாசிக்க வேண்டும்? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு நாள் வரும், அப்போ என் பிள்ளைகள் உபவாசிப்பாங்க. அல்லது நான் உபவாசிக்கிறேன், என் பிள்ளைகள் உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஆண்டவர் மீன்பட பேசியிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷருடன் நிறைய உபவாசத்தில் ஜெபத்திலே அவர் தரித்திருந்தார்கள். அவங்க ஊழியத்தின் மினிஸ்ட்ரியின் வல்லமை என்னன்னா உபவாசிப்பதும் ஜெபிப்பதும். ஆண்டவர் சொன்ன கட்டளை அதுதான். எனக்கு பிறகு அவங்க உபவாசிப்பாங்க. நீங்கள் உபவாசிக்கிறீங்களா? எப்பயாவது உபவாசம் இருந்திருக்கிறீங்களா? நமக்கு பிரச்சனை பெருசுங்க. இந்த பிரச்சனையை சாதாரணமாக ஆண்டவரத்தில் கொண்டு போனால் பதில் கிடைக்க வாய்ப்பு குறைவு, சான்ஸ் குறைவு, ஏன் ஈவன் தாமதம் கூட ஆகலாம். அதுக்கான ஸ்பெஷல் எஃபோர்ட் நிச்சயம் அவசியம். ஏன் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரு? எஸ், எதிர்பார்க்கிறார். ஏன்னா ஆண்டவரே செய்திருக்கிறார்ல 40 டேஸ். ஆனால் அவர் சொல்லுவார், அப்பா நானே பண்ணுறேன்னா நீ பண்ணாமல் இருக்கலாமா? எனக்கு அவசியமே இல்லை. ஆனால் நான் 33 ஆண்டுகள் ஊழியம் செய்யணும்னா 40 நாட்கள் நான் உபவாசம் இருந்து தான் ஆக வேண்டும். ரைட்? ஸோ ஆண்டவருக்கே அது அவசியம்னா நமக்கெல்லாம் என்ன? நம்ம ஏன் அதை விட்டு விடணும்? ஏன் அதை நம்ம செய்யாமல் இருக்கணும்? நான் சொல்லுவேன், இன்னும் கூட சொல்வேன், நம்ம ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு காரணம், தடைகள் வருவதற்கு நீங்காமல் இருப்பதற்கு காரணம், நம்ம வறுமை மாறாதிருக்கிறதுக்கு காரணம், நம்ம அழிந்து நிறைய சாவு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். நிறைய பாதி வழியில் செத்து போயிடுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா? அந்த ஜெபத்தோடு கூட உபவாசத்தோடு கூட நம்ம ஆண்டவரை தேடாததுனால தான் காரணம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு
பைபிளில் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறேன். இன்னும் அடுத்த 2 days உங்களுக்கு அதுதான் நான் பேச போகிறேன். ஜட்ஜ்மெண்ட்டே கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை 45 வயசில் நீ செத்து போயிட, நீ உபவாசம் பண்ண, கர்த்தர் உன்னை உயிரோடு வைப்பார். பைபிளில் எனக்கு உதாரணம் இருக்கிறது. அழிவு, நீ உபவாசம் இருந்து பார், அழிவிலிருந்து விலகி வருவாய். ஸோ இன்னைக்கு நான் முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பொருத்தனை பண்ண போகிறோம். ஆண்டவரே, என் பிரச்சனை பெருசு, அதனால் நம்ம தேட போகிறேன், நம்மிடத்துல திரும்ப போகிறேன். எப்படி திரும்ப போகிறேன்னா, இந்த 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து பாவத்தை விட்டு திரும்பி எதெல்லாம் நீங்கள் அருவருக்கிறீங்களோ அதெல்லாம் அருவருத்து இந்த சமூகத்தில் இருந்து 44வது நாள் ஈஸ்டருக்குள்ள ஒரு அதிசயத்தை காணப்போகிறேன். இதுதான் சேலஞ்ச். எத்தனை பேர் இந்த சேலஞ்சுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க? சும்மாலாமா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நான் இந்த முறை இந்த சேலஞ்ச் எடுக்க போகிறேன், இந்த முறை நான் உபவாசிக்க போகிறேன், இந்த முறை நான் 40 நாள் நான் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருக்க போகிறேன், இந்த முறை என் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு நிச்சயம் நிச்சயம் நான் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வேன். யாக்கோபை போல நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய, அப்படி ஒரு ஜெபம். ஆண்டவரை, இப்பொழுதும் கைகளை உயர்த்தி யாரெல்லாம் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுறாங்களோ, இன்றைக்கு அற்புதம் ஸ்டார்ட் ஆகட்டும், இன்றைக்கு அதிசயம் ஸ்டார்ட் ஆகட்டும். ஆவியானவர் இறங்கி வருவீராக. அவங்க உபவாசிக்க வேண்டிய எல்லா வழிமுறைகளையும் அவளுக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஜெபிக்க வேண்டிய எல்லா வழிமுறைகளும் கற்றுத்தாங்க. வேதம் வாசிக்க வேண்டிய எல்லா வழிமுறைகளும் கற்றுத்தாங்க. எந்தெந்த நேரங்களில் ஜெபிக்கணும், அந்த எஃபெக்டிவ் டைம் என்ன கற்றுத்தாங்க. பசி எடுத்தாலும் அதை தாண்டி அந்த சோதனை மேற்கொண்டு அதை நாங்கள் எப்படி வாழ, பாவம் இல்லாமல் வாழ, அசுத்தம் இல்லாமல் வாழ, குடிக்காமல், வெறிக்காமல், புகைக்காமல் வாழ இந்த 40 நாளாவது எங்களுக்கு கற்றுத்தார். அதன் பிறகு அது எங்களை விட்டு ஓடி போகும். இது ஒரு ஸ்டார்டிங் தான். ஆண்டவரே, அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துங்க. இன்று முதல் வேறு மனுஷனாக மாற்றுங்க. வனாந்தரத்தில் உம்மோடு கூட நாங்கள் 40 நாள் தங்க போகிறோம். மோசே மாதிரி மலையிலே உம்மோடு கூட 40 நாள் தங்க போகிறோம். எலியா போல உம்மோடு 40 நாள் ஓடப் போகிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் கண்மலையின் மேலே நிறுத்தப் போகிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.